Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. اما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மாநாட்டை போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை, மாநாடு தான் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க கூட்டத்தை இங்கே ஏற்படுத்தி தந்த வல்லநாயன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. அந்த ஏகன் புறத்தில் இருந்து சாந்தி நல்ல அருள் நம் உயிரை விட மேலாக நாம் மதிக்கின்ற, நாம் பின்பற்றுகின்ற, நம்மால் போற்றப்படுகின்ற அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னார் காண்பித்து தந்த அந்த பாதையிலே, நன்னெறி பாதையிலே பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்ட போதிலும் தங்களுடைய பாதங்களை உறுதியாக நிலைநிறுத்தி இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக போராடிய நல்லோர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், உலகம் முழுமைக்கும் உண்மையை, சத்தியத்தை அறவழியில் நின்று போராடக்கூடிய நன்னோர்கள், காவல்துறை இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்து பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இங்கு நடப்பதை பேசுவதை எல்லாம் குறிப்பெடுத்து ஆளும் அரசாங்கங்களுக்கு அனுப்பக்கூடிய உளவுத்துறை அன்பர்கள், எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து, கிறித்துவ, கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ள அத்தனை சகோதரர்கள் மீதும், இங்குள்ள வியாபாரிகளின் மீதும், ஆலந்தூர்வாழ் பகுதி மக்களின் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களின் மீதும் அந்த வல்ல ரஹ்மான் அருள்மலை பொழியப்பட வேண்டுமாய் பிரார்த்தித்து என்னுடைய இஸ்லாத்தினுடைய முகமனான சலாமியை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நேற்று, இன்று, நாளை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இல்லையா? அப்ப நேற்று கடந்த காலம் எடுத்துக்கிட்டா, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு செய்தியை மறந்துடவே கூடாது. ஆனா தலைப்பு என்ன தெரியுமா? இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலை. ஆனா இஸ்லாமிய முஸ்லிம்களை பொறுத்த மாத்திரத்தில் ஒரு செய்தியை சொல்லாம என்ன செய்ய முடியாது, இந்தியாவுக்குள்ளேயும் வர முடியாது. ஏன்னா இஸ்லாம் என்பது இன்டர்நேஷனல் மார்க்கம், உலகளாவிய மார்க்கம். உலகளாவிய அளவில் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் நெருக்கத்தில் அரேபிய மண்ணில் காட்டு மிராண்டி சமூகத்துக்கு மத்தியில பல்வேறு விதமான மோதல்கள், சண்டை சச்சரவுகள், அங்கேயும் ஜாதிய பாகுபாடு, மத பாகுபாடு,
கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இவைகளெல்லாம் மலிந்து கிடந்த காலகட்டத்திலே இறைவன் திருத்தூதராக ஒரு மனிதருக்கு இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். கிபி 570 அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆண்டிலே பிறக்கிறார்கள். 570 32 632 கிபி 632 அவர்கள் வஃபாத் ஆயிடுறாங்க. ஆனால் அப்ப இடைப்பட்ட காலம் எவ்வளவு? 570 632 63 ஆண்டு காலம். 62 கடந்து 63வது ஆண்டு. இந்த 62 இருந்து 63க்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 40 ஆண்டுகள் அவர்கள் இந்த மார்க்கத்துக்குள்ள இல்ல, இந்த மார்க்க பிரச்சாரத்தில் இல்ல. 40வது வயதில் தான் அவர்கள் இறை தீர்க்கதரிசி என்று அவர்களுக்கே தெரியும். அப்ப 40 வருஷத்தை கழிச்சிருங்க. 63 வருஷத்துல 40 கழிச்சுனா வெறும் 23 ஆண்டு காலம். இந்த வெறும் 23 ஆண்டு கால அவருடைய வாழ்க்கை பயணத்திலே உலகளாவிய அளவில் இன்னைக்கு நல்லா எடுத்து பாருங்க. அந்த பகுதியில் மக்கமா நகரில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவர்கள் வாழும் காலத்திலேயே ஒட்டுமொத்த அந்த பகுதி முழுக்க இஸ்லாமாக முஸ்லிமாக ஓர் இறை கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த மக்கள் ஒரு கொடையின் கீழே திரண்டு விட்டார்கள், அணிவகுத்து விட்டார்கள். இது அவர்கள் இறை தூதர் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி. வெறும் 23 ஆண்டு காலம் அவங்க வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள ஒட்டுமொத்தமா அரபு தீபகற்பம் இருக்க, மக்கமா நகர் இல்ல, மதினா இல்ல, அரபு தீபகற்பம் முழுக்க இன்றைக்குள்ள சவுதி அரேபியாவில் முழுக்க முஸ்லிம்கள். அவர்கள் வாழும் காலத்தில் மரணிப்பதற்கு உள்ளாக முழுவதும் முஸ்லிம்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள்? அந்த மக்கள் இந்த முகமது நபியை எதிர்த்தவர்கள், அவர்களை கொல்ல வேண்டும் என்று விரட்டியவர்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு துரத்தி அடித்தவர்கள். அதனாலதான் ஹிஜ்ரத் நம்ம ஆண்டு சொல்றோம்ல, ஹிஜ்ரின்னு சொல்லிட்டு. அது எதனால? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அவர்கள் புலம்பெயர்ந்து இறைவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டு இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நாடு விட்டு நாடுதான். இன்னைக்கு வேணா ரோடு போட்டு வச்சிருக்கலாம், போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். மக்கால இருந்து மதீனா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர். இங்க இருந்து கோயம்புத்தூர் போறது இருந்தா அவ்வளவுதானே வரும், சென்னையில இருந்து கன்னியாகுமரி போறதால அவ்வளவுதானே வரும். அப்ப தமிழ்நாடு முழுக்க எல்லை டு எல்லையோ ஒரு 500 கிலோமீட்டர் தான் சேரும். இப்ப எவ்வளவு தூரம் பாத்தீங்க. இன்றைக்குள்ள வசதி இல்லை அன்னைக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் தப்பித்து பயணம் மேற்கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? ஏன் அரபு தீபகற்பம் முழுக்க ஒட்டுமொத்தமாக தங்களுடைய இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? அந்த பகுதியில் எந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள்? பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த பகுதி அது. கிறிஸ்தவ மதம் கோலோச்சிய பகுதி. வேண்டுமென்றால் மக்காவில் விட குறைசிகள் இருந்திருப்பாங்க. ஆனா அரபு தீபகற்பம் முழுக்க மெஜாரிட்டியா யார் இருந்தா? கிறிஸ்தவர்கள், யூதர்கள், சிலை வணங்கிகள். உங்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சி அறிந்தது மாதிரி முழுக்க 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 இஸ்லாத்தின்பால் கவரப்பட்டு இந்த மார்க்கத்தில் நிலைத்து நின்றார் என்று சொன்னா என்ன பிரச்சாரம் செஞ்சிட்டார் முகமது நபி? என்ன அப்படி செஞ்சிட்டாங்க? இன்றைக்கு நாம சங்க பரிவார கும்பலை கை நீட்டி கேள்வி வைக்கிறோம்ல, இந்த மோடியை பார்த்து கேள்வி வைக்கிறோம்ல, இந்த மோடியோட எஜமானர்களை பார்த்து கேள்வி கேட்கிறோம்ல,
நான் தான் உயர்ந்தவன், உச்சாணி கொம்பன் நிக்கிறானே, தாழ்த்தப்பட்டவன் மற்றவங்களை சொல்லிக் கொள்றானே, அவர்களை எல்லாம் இந்த நாட்டில நான் தான் வசந்தவன் சொல்றான் பார்த்தீங்களா? அவன் எத்தனை சதவீதம் இந்தியாவில்? 3 கூட இல்ல. 3க்குள்ள அடக்கம். ஆனால் இவ்வளவு கிட்டத்தட்ட KPM முகமது மைதீன் அவர் சொன்னார், மாநில செயலாளர் அவர்கள், 200 கோடிக்கு மேல உலக மொத்தம் 800 கோடி பேர் மக்கள் தொகை. ஆனா அதுல 200 கோடி பேர் இஸ்லாமியர்கள் சொன்னா, அதற்கு மேல கிறிஸ்தவம் சொன்னா, ஏன் இந்த இவர்களால் இவருடைய சனாதனம் உயர் தர்மம் ஏன் நினைக்கல? ஏன் 3% கீழே போற? மேலில் நிக்கணும். சொல்லுவாங்க, பழமையானவர்கள் நாங்கள், புராதனமானவர்கள், அட்ரஸ் இல்லாத வேலைகள். ஆனா இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் அவன் ஆட்டு வைக்கிறான் இன்னைக்கு, அது வேற சமாச்சாரம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த புரட்சி, அந்த தாக்கம், ஒரு கொடையின் கீழ ஓர் இறைவன் என்ற அடிப்படையில் நான் கடவுள் அல்ல, இறைவனுடைய தூதர் என்று பிரச்சாரம் செய்து ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு கொடையின் கீழ கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப தலைப்பு பாருங்க, இந்தியா. நேற்று சரியா, இந்தியாவில் இஸ்லாம் எப்ப வந்துச்சு? நபிகள் நாயகத்துடைய மௌத்துக்கு பிறகா? கரெக்ட், தெரியணும், அதுக்காக கேட்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே, உயிருடன் வாழும் காலத்திலேயே இஸ்லாம் இந்தியாவிலே குடிபுகுந்து விட்டது. கேரளாவிலே, கோவாவிலே, இன்னும் சில வட மாநிலங்களிலே, தமிழ்நாட்டிலே இஸ்லாம் வேரூன்றி விட்டது. வாழால இல்ல, அது வேற கதை. பிரச்சாரத்தின் வாயிலாக, ஒழுக்கத்தின் வாயிலாக, நேர்மையின் வாயிலாக, தங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல், வியாபார முறை, தொழுகை முறை, இறைவனை வணங்கக்கூடிய அந்த முறை இருக்கிறதே, இவைகளை எல்லாம் பார்த்து கவரப்பட்டு புத்தரா பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களா, சிலை வணங்கிகளா, இந்துக்களா கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். ஆதாரம் வேணுமா? சேரமான் பெருமாள் என்று சொல்லப்படக்கூடிய கேரளாவை சார்ந்த சேர மன்னன், அவர் உயிரோடு வாழும் காலத்திலேயே வியாபாரிகள், அரேபிய வியாபாரிகள், ஏற்கனவே இந்தியாவில் தொடர்பில் இருந்தவங்க, வணிகத்தில், வியாபாரத்தில், வாணிபத்தில் தொடர்பில் இருந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் காலத்திலேயே வியாபாரத்திற்காக வந்தாங்க. வியாபாரத்திற்காக வந்த அந்த மக்கள், அவர்கள் செய்த பிரச்சாரம், அவருடைய நடை, உடை, பாவனை, அவருடைய ஒழுக்கம் இந்த மக்களை கவர்ந்தது. அந்த மன்னன் கூப்பிட்டு கேட்டாரு, இந்தியா முன்னெல்லாம் வருவீங்க, வேற மாதிரி ஒரு மார்க்கமா இருப்பீங்களே, இப்போ ஒரு மார்க்கப்படி வந்திருக்கிறீங்களே, முதல்ல எப்படி ஒரு மார்க்கமா வருவீங்க, இப்போ ஒரு மார்க்க அடிப்படையில் வந்திருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு அவங்க இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை பத்தி சொல்றாங்க, இறை தூதர் என்ற செய்தியை சொல்றாங்க, இஸ்லாத்துடைய கோட்பாடுகளை, தத்துவங்களை சொல்றாங்க. அந்த மன்னன் கவரப்படுகிறார். அப்ப அந்த மன்னன், அங்க ஒரு விழா நடக்குது. அதற்கு அருகாமையில் உள்ள நாடுகள் இருக்குது, பாண்டியன், சோழ நாடு எல்லாம் இருக்கா இல்லையா? அப்படி எல்லா நாடுகளிலிருந்து அருகாமையில் உள்ள நாடுகளுடைய மன்னர்களை அவர் அழைச்சிருக்கிறார் அந்த விழாவிற்கு. அழைத்தால் பாண்டிய மன்னர் அங்க வர்றாரு. அப்ப பாண்டிய மன்னன் வரக்கூடிய அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்துறாரு அந்த மன்னர், இதெல்லாம் அரேபிய தேசத்துக்காரங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அவங்ககிட்ட பேசுறாங்க. அவங்க பார்த்துட்டு, நல்லா குதிரை ஏற்றம் நல்லா பண்ணுவீங்களே, வாழ்வீச்சா நல்லா பண்றீங்களே, எங்க மக்களுக்கு கத்துக் கொடுங்கள அப்படின்னு சொல்லி அந்த சேரமான் பெருமானுடைய ஒப்புதல் அடிப்படையிலே பாண்டிய நாட்டுக்கு பல சகாபாக்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு, இன்னைக்கு கேரளா,
அது பாண்டிய நாடு, சேர நாடுங்கிறது பாண்டிய நாடு. இன்னைக்கு மதுரை நம்ம சொல்றோம், ஆனா தமிழ்நாடு, கேரளாவே தமிழ்நாட்டில் ஒரு பகுதி தானே முன்ன. சரி, அப்ப இந்தியான்னு ஒரு நாடு இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்தியான்னு ஒரு நாடு இல்ல. இந்த மக்கள் இதெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த சேரமான் பெருமான் ஹஜ்ஜுக்கு போறாரு. இந்த மக்கள்கிட்ட சொல்லாம வேறு விதமா, நான் வேற ஒரு வேலையா போறேன், நிமித்தமா போறேன், பாத்துக்கங்க நாட்டை அப்படி வேற ஆள பொறுப்பாளர் போட்டு இவருக்கு வேண்டப்பட்ட சில நபர்களை கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு போயிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே சந்தித்து அவருடைய கரம் பிடித்தார்கள். ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஓமன்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் வஃபாத் ஆகிறாரு. அவர் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில ஒரு கடிதம் எழுதுகிறார் தன்னுடைய அரசவைக்கு. நீங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்யணும், அதற்காக பள்ளிவாசல் கட்டணும். இந்த கடிதத்தை இந்த நபர் கொண்டு வர்ற அவருக்கு நீங்க அனைத்து விதமான உதவிகள் செய்யும் அடிப்படையில் கொடுங்கலூர்ல கொச்சினுக்கு பக்கத்துல நாங்க குடும்பத்தோட அங்க போய் அதெல்லாம் பார்க்க போயிருக்கிறோம். முடிஞ்சா எல்லாரும் போயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். கேரளாவுக்கு சுற்றுப்பயணங்கள் போகும்போது என்ன செய்யுங்க, அந்த பக்கம் போங்க. முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கு. அதே போல தமிழ்நாட்டில் கோவளத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் தமீம் அல் அன்சாரி. அன்சாரினா யாரு? அன்சாரி தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். அவர் பிரச்சாரம் பண்ண வந்த இடத்துல அவர் மௌத்தாயிட்டாங்க. அவரை அடக்கம் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இல்லாத கூத்தலம் பண்ணிட்டு செய்யறாங்க. என்னவா அது தர்காவா, அவருக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்காம், இப்படிப்பட்ட ஆற்றல் இருக்காம். இதெல்லாம் ஒழிக்க வந்த கூட்டம், அது இதை ஒழிக்க வந்த கூட்டம். அதே போல உகாசா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரிஸ்தான் பரங்கிப்பேட்டையில் இருக்கு. இதெல்லாம் வரலாறு, இது வரலாறு. அப்ப இஸ்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலேயே இந்தியாவிற்கு வந்துவிட்டது. சஹாபாக்கள் வந்துவிட்டார்கள். சஹாபாக்கள் நபி தோழர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். கூட்டம் கூட்டமா மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தழுவினாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? இங்க இருந்த தீண்டாமை கொடுமை, ஆண்டான் மற்றவன் அடிமை அப்படிங்கிற அந்த பாகுபாடு, இதெல்லாம் ஒழிச்சு காட்டுச்சு இஸ்லாம். கற்பரை விட நிறத்தால் கூடுறவர் யார் இல்ல, உயர்ந்தவர் அல்ல. உயரமானவரை விட குள்ளமா இருக்கவர் சிறந்தவர் இல்ல. எல்லாம் சமம் தாங்க, எல்லாம் சமம் தாங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட போதனை விதைத்தார்கள். அறுவடை இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களா இருக்கிறோம். அதே நேரத்தில் சரிங்க இதெல்லாம் நடந்துச்சு, போர் செஞ்சுதானே இந்தியாவை பிடிச்சதா சொல்றாங்க. அதெல்லாம் பொய்யா? அதுவும் ரோயில உண்மைதான், அது உண்மைதான். 1700 தொடக்க காலகட்டங்களிலே 1621 கஜினி முகமது படையெடுத்தாரு. கேள்விப்படுறோமா இல்லையா? 17 முறை படையெடுத்தாரு. 18வது முறை என்ன செஞ்சாரு, இந்தியாவை கைப்பற்றினார்லாம் சொல்லி சொல்லுவாங்கல்ல. இந்தியாவிலும் கைப்பற்றல, ஒரு பகுதி அந்த வடநாட்டில் கைப்பற்றினாரு. இந்தியாங்கிறது இன்னைக்கு நேற்று இந்தியாவா, அன்றைக்கு இந்தியாவா? கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட மன்னர்களால் ஆளப்பட்ட தேசம் இன்றைய இந்தியா. 600க்கு மேற்பட்ட மன்னர்கள். இவைகளை எல்லாம் ஒன்றிணைச்சு தொடராக இப்படி ஒரு நாட்டை கட்டமைக்க முடியும் என்று காட்டி தந்தவர்கள் இஸ்லாமிய மன்னர்கள். அது நமக்கு முரண்பாடு இருக்குது. இஸ்லாமிய மன்னர் கூட அந்த முறை நல்லவனா சொல்ல மாட்டோம். அதனால நாங்க ஆண்ட பரம்பரையா நிச்சயமா இல்ல. அதனால இஸ்லாத்துக்கு பெருமையா இல்ல, முஸ்லிம்களுக்கு பெருமையா இல்ல. அதை நாங்க தோல்விக்கு வைக்கவே மாட்டோம். ஒரு கூட்டத்திலாவது முஸ்லிம் படி பேசிக்கிறாங்களா நாங்க ஆண்ட பரம்பரை? நிச்சயமா இல்லை. இன்னைக்கு ஒரு தெருவுல ஒரு கிராமத்தை ஆட்சி செஞ்சவங்க நாங்க ஆண்ட பரம்பரைங்கிறான். அதை தூண்டி விட்டு மத வெறியை ஏத்துறதுக்கு சீமான் போன்ற சில ஆட்கள் இருக்கிறான்.
பாண்டிய மன்னர்கள் இருக்கிறாங்கல்ல, சமீபத்தில் கேள்விப்பட்டீங்களா? பாண்டிய மன்னர், அவருக்கு நம்ம மேல கோபம்லாம் இல்ல தனிப்பட்ட முறையில். ஆனா அதே நேரத்தில் சங்கு பரிவாரனுடைய குரலாக எவன் ஒழித்தாலும் சரி, அவனை இந்த சமூகத்திற்கு இனம் காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. சொல்றான், பல்லர் சமூகம் இருக்குல்ல, அவங்களும் பாண்டிய மன்னர் தான். தேவையா? தேவையாங்க? யாரு பாண்டிய மன்னர்னா தேவர் சமூகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. பாண்டிய மன்னர்னா பல்லர்களும் யாரு? பாண்டிய மன்னர்கள் தாங்க. தேவையா? நாட்டுக்கு முக்கியமா? மதம் ஜாதி எல்லாம் கடந்து அண்ணன் தம்பியா வாழ்வதற்கு வழி சொல்றான்னா, வேறு விதமாக திசை திருப்பக்கூடிய வகையில இது போன்ற கலிசடைகளா வரும். நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இனம் கண்டு கொள்ளணும். அதே போன்று கிட்டத்தட்ட 1621 பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 1857 வரைக்கும், கிபி 1857 வரைக்கும் முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்துச்சு. ஆனா 1762 பிறகு 1762 பிறகு அப்படியே கழுது கட்டருமான கதையா மாறிடுச்சு. ஏன் தெரியுமா? 1762 குறிப்பு எடுத்து வச்சிருந்தா வேர்வையில் நனைஞ்சிருச்சு, அதெல்லாம் எடுத்து வாசிக்க முடியாது. சரியா? அவுரங்கசீப் இறந்துட்டார் 1723 அவுரங்கசீப் இறந்துட்டார். அவர் இறந்ததற்கு பிறகு முகலாய ஆட்சியுடைய வழி கடைசி அவர் பசங்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அவங்க சரியான முறையில் ஆட்சி நடத்தாம அவங்களுக்குள்ள சண்டை போட்டு மல்லு கட்டி, ஈரான்ல இருந்து நாதிர் ஷான்ற ஒரு மன்னனுடைய படை வருது. அவனுடைய போராடி மண்ணு கட்டி சமரசமாகி மறுபடியும் மண்ணு கட்டி 3ஆம் பானிபோர் போர் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்திற்கு பிறகு கடைசியில் 1857 இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய சாப்டர் ஓவர் முடிஞ்சு. அந்த காலகட்டத்தில் அந்த குழப்பமான காலகட்டத்துக்கு மத்தியில் ஆங்கிலேயன் வந்துட்டான். அதற்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவனை எதிர்த்து போராட்டம், சுதந்திர போராட்டம். சுதந்திர போராட்டத்தில் இன்னைக்கு ஒரு நாடு இருக்குல்ல, இந்தியாண்டு, இந்த நாட்டிற்கு முழு உரிமை ஒரு அரசாங்கம் கொடுக்கணும் சொன்னா அது யாரு கொடுக்கணும்? எல்லாருக்கும் கொடுங்க. ஆனா முஸ்லிம்களை முதன்மையானவர்களை உட்கார வைக்கணும். ஆனா நீயே நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லடா, வந்தேரிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு வந்தேரி கூட்டம், ஹைபர் போலன் கணவாய் வழியாக வந்தேரி கூட்டம், ஆடு மாடுகளை ஓட்டி வந்த ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து சொல்லுது இந்த நாட்டில் உரிமை இல்லை, இல்லைன்னு சொன்னதோட விடல, சட்டங்கள் கொண்டு வரலாம். எப்படி இன்னைக்கு ஆட்சியில் வந்து உட்கார்ந்தாங்க, ஆட்சியில் உட்கார்ந்த சட்டங்கள் கொண்டு வர்றான். சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டுடைய முஸ்லிம்களை இந்த நாட்டு குடிமக்கள் இல்லை அப்படின்னு அறிவிக்கணும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்கள் உட்பட 28 பேரை டிடென்ஷன் கேம்ப் என்று சொல்லப்படக்கூடிய தடுப்பு காவலுக்கு அனுப்பியிருக்கிறான். இவங்க இந்திய குடியுரிமையானவங்க இல்ல, இவங்க வந்து பங்களாதேஷிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி கதற கதற இழுத்துட்டு போற காட்சிய நீங்க பாத்தீங்களா? செய்தியில பாத்தீங்களா? ஆனா நாம அமைதியா இருக்கோம், பார்த்தோம் கேட்டோம், ஆனால் அமைதியா இருக்கோம். என்னை சேர்த்தா சொல்றேன், எல்லாரும் இல்ல. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வகையில தெரானியற்று போய் விட்டோமா? இந்த ஆட்சியாளருக்கு பயந்து விட்டோமா? ஒன்று நல்லா சிந்திச்சுக்கங்க, நன்றாக மனதில் வச்சுக்கங்க. நாம தைரியத்தை இழந்தோம்னு வச்சுக்கங்க, க்ளோஸ். அவ்வளவுதான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, நீங்கள நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீங்க,
அல்லாஹ் அவனுடைய அருளால் உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி பற்றி பிடித்து விழித்துக் கொள்ளணும்னு சொன்னா நாம் என்ன செய்ய முடியாது. அங்க வந்து டெட்டனேஷன் கேம்பு இங்க வராம போய் நினைச்சிடக்கூடாது. ஏன் அஸ்ஸாம குறி வைக்கிறான்னு சொன்னா பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட அங்க 40% முஸ்லிம்கள் பாப்புலேஷன்ல 40%. இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்கிறோமா? கூகுள்ல நீங்க பத்தி பாருங்க, விக்கிபீடியாவில் பாருங்க. ஃபாஸ்டஸ்ட் growth அண்ட் இந்தியாவில் அதிகப்படியா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி எது? அஸ்ஸாம். அப்ப பரிவார கூட்டத்திற்கு ஒரு வெறி வரும். எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இவர்களை முடைக்கணும், அழிச்சிடணும் துடிப்பா. ஆனா நம்ம என்ன செய்வோம், புல்டோசரை கொண்டு வருவா, நம்ம வீடை எடுப்பா, அதை மறிக்க போனா அஸ்ஸாமில் 2 பேர் சுட்டு கொண்டிருக்கிறான், அது போல சுட்டு கொல்லுவா. உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம்கள் எங்க பிரிஞ்சு வாழ்றாங்கல்ல, அந்த பகுதியில எல்லாம் வாழ முடியாத அளவிற்கு அழித்தொழிப்பா. காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தும். RSS கயவர் கும்பல் துப்பாக்கியால சுடுவான். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா என்ன நடக்கும், நாம் என்ன செய்யணும், இப்ப எப்படி அமைதியா இருக்கிறோமோ இருக்கிறது தெரியாம இருந்துட்டு போயிடணும். இருக்கிறது தெரியாம இருந்து சாப்பிட்டோமா, தூங்கணுமா, பிரியாணி வாட வந்துச்சா மறுபடியும் எந்திரிச்சு பிரியாணி சாப்பிட்டோமா, அந்த பிரியாணி சாப்பிட்ட அசதிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணுமா, இப்படியே மௌத்தாயிரும். இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தை உருவாக்கினார்களா? சொல்லுங்க பாப்போம். தீயா வேலை செஞ்சாங்க. அதனாலதான் அந்த வேலை திட்டம் தான் இன்னைக்கு நம்ம மார்த்தடிக்கிறோம்ல, அதுல பெருமைதான் இல்ல. பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களை முந்தி விடுவோம் பேசுறோம்ல, கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஆனால் எதற்காக தெரியுமா, மைக்கேல் ஹார்ட்ஃபீல்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஐரோப்பிய அறிஞர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தி 100 ஒரு புத்தகம் எல்லாருக்குமே தெரியும். அதுல யாருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாரு? யாருக்கு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முதலிடம். அவர் கிறிஸ்தவர். இயேசுக்கு 3வது இடம் கொடுத்திருக்கிறாரு. ஏன் முதலிடம் கொடுத்தாரு? இன்றளவும் உலகத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், உயிரோடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் கூட இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை எழுப்ப முடியாது. மறைந்து விட்டதற்கு பிறகும், இறந்து விட்டதற்கு பிறகும் ஒரு மனிதர் இந்த பூமியில் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொன்னா அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சொன்னா அந்த சமூகம் நாம, அந்த ரசூல் தான் நமக்கு வழிகாட்டினாங்க. முடிச்சோம், கொஞ்சம் அமைதியா இருக்குமா, முடிச்சோம். அந்த சமூகம் தானே இன்னைக்கு பாருங்க, நாட்டில் கட்டாய திருமண பதிவு சட்டம் கொண்டு வந்தான். கட்டாய திருமண பதிவு சட்டம் கொண்டு வந்தான். 10,000 ரூபாய் செலவழிச்சாதான் என்ன செய்ய முடியும், நம்ம திருமணத்தை போய் பதிவு செய்யக்கூடிய ஒரு அவலமான நிலை, ஒரு அவலமான நிலை. திமுகவுடைய சிறுபான்மை பிரிவினுடைய அமைப்பு, மாவட்ட அமைப்பு செயலாளர் இருக்கிறாரு ஏவன் அபுதாயர் அவர்கள், தலைமை கொண்டு போங்க. 10,000 ரூபாய் அது குறைஞ்சபட்சம். 20,000 ரூபாய் வாங்குறாங்க. முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம், தயவு செய்து தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அக்கிரமம் வேண்டாம். கல்யாண பத்திரிகையை எடுத்துக்கிட்டு திருமணம் பதிவு பண்ண தப்தர், அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு போனா பதிவு பண்ணி தரணும். இப்படித்தான் கலைஞர் ஆணை போட்டார், இப்படிதான் உத்தரவிட்டார். ஆனா இன்னைக்கு அது பின்பற்றப்படுதா? அடுத்து உள்ள கை வச்சா என்ன?
முத்தலாக் தடை சட்டம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அது சரியத்துல கை வைக்கக்கூடிய ஒரு செயல உள்ள வேறு வகையில நம்மை ஆதரிப்பதை போன்று நமக்கு நல்லது செய்வதை போன்று கொண்டு வரலாம். அடுத்து வக்ஃபு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி எல்லாத்திலும் என்ன பண்ணுவான்? இடைஞ்சல் பண்ணுவான், அநியாயம் பண்ணுவான், அக்கிரம் பண்ணுவான், காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து சட்டத்தை பறிப்பான், நாட்டை காஷ்மீர ரெண்டா துண்டாக்குறான். கேள்வி வைக்க முடியல. எல்லாம் நடந்தாலும் நாம் என்ன தெரியுமா? பாபர் மசூதி இடிச்சா நாம் உடனே நமக்களே போக்குல என்ன? கோர்ட்டு தானே, சுப்ரீம் கோர்ட் ஒண்ணு இருக்கு. கடைசியில் ஐயா நீதி மான்களே ஓடி ராம மான போல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லுங்கயா அப்படின்னு சொன்னா, இந்த அரசு, இந்த மோடி பித்தலாட்டக்கார அரசு எப்படி பல்வேறு துறைகளை சுவாக பண்ணிருச்சோ, ஆர்எஸ்எஸ் தன்மயப்படுத்தி விட்டதோ, அதுபோல நீதித்துறையையும் உள்வாங்கி கொண்டு விட்டது. விஹெச்பியினுடைய மாநாடு நடக்குது, ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதிகள் அவர்கள் பங்கெடுக்கிறாங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுல, விநாயகர் சதுர்த்தி அப்ப சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்சபட்ச நீதிபதி யாரு? அவர் ஆகவோடு தமிழ்நாடு பத்திரிகை எழுதாதது இல்லை. நாமளும் அவர் நிறைய புகழ்ந்திருக்கோம். அதுக்கு அவர் கெட்டவர் சொல்லல. அவர் வீட்டுல இந்த மோடி என்ன செய்யறாரு? விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பிக்கிறார், சாமி தரிசனம் செய்கிறார். எப்படி நீதி கிடைக்கும்? எப்படி நீதித்துறை நம்ப முடியும்? அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மை சுற்றி சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நாம் உறங்கிவிட்டால், நாம் கண்டும் காணாமல் இருந்து விட்டால், நமக்கு எதிரி நாம தான். நமக்கு எதிரி யாரு? நாம தான். நமக்கு நாமளே குழி தோன்றோம். அப்ப இந்த மேடையில் விட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேசுறவங்க எல்லாம் எடுத்து சொன்னது மாதிரி விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இந்த கூட்டம் எதுக்கு? இந்த கூட்டம் எதுக்கு நடத்தினோம்? இந்த சமூகம், இந்த பெண்கள் சமூக விழிப்புணர்ச்சி பெறணும். முடிச்சிடும். சமூக விழிப்புணர்ச்சி பெறணும். சார் இது ஒண்ணு தேர்தல் காலம் இல்லை, 5 நிமிஷம் முன்ன பின்ன. ஓகே ஓகே ஓகே. நம்ம எப்பயுமே இந்த பகுதியில் இல்ல, தமிழகத்தில் எந்த பகுதி நடந்தாலும் சரி 10 மணிக்கு சார்பா முடிச்சிருவோம். அதனால அன்பார்ந்தவர்களே, காவல்துறை நமக்கு பாதுகாப்பு தான் வந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா இப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு சொல்லித்தான் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு இந்த கூட்டம். சரியா? இருந்தாலும் சட்டம் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு மற்றவங்க மரியாதை செய்யறாங்களோ இல்லையோ, நாம மரியாதை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் ஜனநாயக வழியில போராடணும். தோழர் திருமணம் காந்தி சொன்னாரு, போராடினா என்ன கிடைச்சிடும்? நிச்சயமா அவர் தெளிவா சொன்னாரு, போராடினா ஒன்று கிடைக்காது நினைக்கிறாதீங்க. போராடணும், போராடணும், போராடித்தான் மரணத்தை சந்திக்க வேண்டும். இஸ்லாத்துல ஒரு உன்னதமான வேலை இருக்கு. ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்படணும். எதுக்கு தெரியுமா? இறைவா, இறைவா, எங்களுக்கு எதிரிகளால் மரணத்தை கொடு, எதிரிகளால் மரணத்தை கொடு, எங்களுக்கு சயீதை கொடு, சயீத் என்ற அந்தஸ்தை கொடு, சுவனத்தில் பச்சை நிறை பறவையாக பலஸ்தீனிலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு சுற்றி திரிகிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை யா அல்லாஹ் எங்களுக்கு வழங்கு என்ற துஆ செய்யணும்ல. அப்படிப்பட்ட கொள்கை நெஞ்சுரம் படைத்தவர்கள நாம மாறணும்ல. அப்படி நெஞ்சுரம் படைத்தவர்கள் மாறினா மட்டும்தான் இந்த சங்க பரிவார கூட்டம், இந்த மோடி அரசு இவர்களை வீழ்த்த முடியும். அப்படி வீழ்த்தும் காலம்
வெகு தூரத்தில் இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழிந்தே போகும். இன்ஷா அல்லாஹ் சத்தியத்தோடு வாழ்வோம், அசத்தியத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு சாய்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவர்கள்.